வணக்கம். தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களோட இன்று ஒரு தகவல் கேட்டிருக்கீங்களா? இன்னைக்கு அவர் சொன்ன தகவல்லேருந்து ஒன்று தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். பயம். எதிர்காலத்தை நினச்சா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இப்படி சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பயப்படாத மனுஷங்களே கிடையாதுன்னு கூட சொல்லலாம். மனிதனுக்கு 6 விதமான பய உணர்வுகள் இருக்காம். எல்லா விதமான பய உணர்வும் இந்த 6 வகைக்குள்ளே அடக்குமா. இந்த 6 எதிரிகளையும் புரிஞ்சுக்கிட்டாலே வாழ்க்கையை வெற்றியை சுலபமாக அடையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 6 விதமான பயம் என்னென்ன? முதல்ல வர்றது வறுமை. வறுமை பற்றிய பயம். இரண்டாவது பழிச்சொல். அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்களோ, நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்களோ அப்படிங்கிற பயம். மூன்றாவதாக சொல்கிறது உடல்நிலை பாதிப்பு. நான்காவதாக சொல்கிறது காதல் தோல்வி. ஐந்தாவதாக முதுமை. ஆறாவது மரணம் பற்றிய பயம். பயங்கிறது ஒரு மனநிலை தான். எப்படி நமக்கு கோபம், மகிழ்ச்சி இதெல்லாம் வருதோ, பயமும் அப்படிப்பட்ட ஒரு மனநிலை தான். அதை கட்டுப்படுத்தவும் முடியும், திசை திருப்பவும் முடியும், இதை புரிஞ்சுக்கிட்டா. சரி, நம்மளுக்கு எந்த விதமான பயம் வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள் என்னென்ன, அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது பார்க்கலாமா? எதுலேயும் அக்கறை இல்லாமல் இருக்கிறது, ஒரு குறிக்கோளே இல்லாமல் இருக்கிறது, மனசாலும் உடம்பாலும் எப்பயும் சோர்ந்து இருக்கிறது, எதுலேயும் முனைப்பு காட்டாமல் இருக்கிறது, கற்பனை திறனே இல்லாமல் இருக்கிறது, இவையெல்லாம் வறுமை பற்றிய பயத்தோட அறிகுறியாம். அடுத்தது பழிச்சொல். பழிச்சொல் பற்றிய பயம். எதை செய்தாலும் இதுக்கு யார் என்ன சொல்லுவாங்களோ அப்படிங்கிறது நம்ம பயந்துக்கிட்டே இருப்போமா. புதியவர்களை சந்திக்கிறதுக்கு பயப்படுறது, எதுலேயும் முடிவெடுக்க முடியாமல் குழம்புறது, பிரச்சனையை முடிஞ்ச வரைக்கும் தள்ளி போடுறது அல்லது தவிர்க்கிறது, வரவுக்கு மீறி செலவு செய்து தன்னோட இமேஜை உயர்த்தி காட்டணும் அப்படிங்கிறது, குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை, இது எல்லாம் பழிச்சொல் வந்துருமோ அப்படிங்கிற பயத்தோட அறிகுறியாம். மூணாவது உடல்நல பாதிப்பு. ஒரு உண்மையை சொல்லணும்னா, டாக்டரை சந்திக்கிற 75% பேருக்கு தங்களுக்கு நோய் வந்துட்டு அப்படிங்கிற ஒரு கற்பனையில் தான் இருக்காங்களாம். அவங்களுக்கு உண்மையிலே நோய் இல்லை அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியும் சொல்லுதான். இந்த பயத்தோட அறிகுறிகள் என்னன்னா, ஏதாவது ஒரு வியாதியோட அறிகுறி தன்னிடம் இருக்கிறதாவே நினச்சிக்கிட்டு இருக்குது, வியாதியை பற்றியே பேசிக்கிட்டு இருக்குது, நோய் சம்பந்தமான செய்திகளை படிச்சுக்கிட்டே இருக்குது, நமக்கு இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடணும்னு வேதனைப்பட்டுட்டே இருக்கிறது. இதுதான் உடல்நல பாதிப்பு பற்றிய பயத்தோட அறிகுறி. நாலாவதாக காதல் தோல்வி பற்றிய பயம். இது ரொம்ப வேதனையானது, உடம்பையும் மனசையும் சீரழிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அஞ்சாவது முதுமை பற்றிய பயம். வயசான காலத்தில் எப்படி சமாளிக்கிறது, சுதந்திரமாக சுயமாக செயல்பட முடியாதே அப்படிங்கிற நினைப்பு வந்துட்டுருக்கிறது முதுமை பற்றின பயமா. அதுக்கப்புறமா வர்றது மரணம் பற்றிய பயம். இது எல்லோருக்கும் பொதுவானது. தவிர்க்க முடியாத ஒரு பயத்தை அல்லது நடக்கக்கூடியது அப்படின்ற ஒரு இயற்கை நிகழ்வை ஏற்றுக்கிறது தானே மனப்பக்குவம். இதை எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு பயம் அப்படிங்கிறதுலேருந்து வெளியே வந்துடலாம். நம்மால் ஒருத்தர் சொன்னார், எனக்கு வறுமை பற்றின பயம்தான் சார் இருந்தது, ஒரு ராத்திரியிலே 30,000 ரூபாய் தயார் பண்ணிட்டேன், எனக்கு இப்போது வேறொரு பயம் வந்துருச்சு அப்படின்னாரு. என்னன்னு கேட்டாங்க. போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற பயம்தான் அப்படின்னார்.